தெரியும் அதனுடைய வருத்தம். இப்படிதான் ஒரு வீட்டில் மனைவி கணவன்ட்டு சொன்னாங்க, ஏங்க இந்த தீபாவளியை ரொம்ப சிக்கனமாக கொண்டாடணுங்க. பரவாயில்லையே, மனைவி சிக்கனமாக கொண்டாடுன்னு சொல்கிறாருன்ட்டு எப்படி கொண்டாடலாம்? 10,000 ரூபாய்க்கு பட்டி கொடுத்தா 50 ரூபா வேட்டி இனமா தராங்க. ஒரே வீட்டில் 2 எடுத்துடலாம். அந்த வேட்டி மகான் கட்டா துண்டா இருக்கு, இப்படி இருக்கு. ஒருத்தர் கோட்டை சட்டிட்ட போய் சொன்னாரு, எச்சையா தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற குறிப்பிட்ட நேரத்தில் வெடிக்கணும்னு உத்தரவு போடுறீங்க, அது மாதிரி பெண்கள் சேலை எடுக்கிறவங்க குறிப்பிட்ட நேரத்தில் சேலை எடுக்கிறவங்க உத்தரவு போடுறீங்க. எப்போ வர்றாங்கன்னு சொல்ல முடியல. இப்படித்தான் ஒரு ஜவுளி கடையில் அவர் அறிவிப்பு கொடுத்தாங்க, வாடிக்கையாளரே இன்று அதிகாலை 5 மணி ஆகிவிட்டது, அதனால் காலை கடனை முடித்துவிட்டு பணியாளர் கொண்டு டீயை கொடுத்து சேலையை செலக்ட் பண்ணி பணியை தொடர்ந்துங்க. ஏன்னா வெடிக்க அப்புறம் சேலை எடுக்க முடியல. ஒரு வீட்டில் மருமகன் கங்காசானார் இந்த எதிராட்சி கொடுத்தா ஊர் கிளம்பி போயிட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, உங்க மருமனை பாரு ஆள் பார்க்கவே முடியாதுங்க. என்ன சொல்றீங்க? இல்ல எதிராட்சி கொடுத்தா ஊர் கிளம்பிட்டாரு. ஓ வயத்தறிச்சல கிளப்பாத, போன தீபாவளி வந்து கணவனும் மனைவியும் இஸ்ரேலுக்கு டூர் போனாங்க. போன இடத்துல மனைவி இறந்து போயிட்டாங்க. என்னடா சரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்குள்ள பாதரு, உங்க மனைவியை உங்க நாட்டு கொண்டு போனா $5000 செலவாகும், இங்கே அடக்கம் பண்ணா $50 தான் செலவாகும், எப்படி செய்ய போறியா அப்படின்னு கேட்டார். அவரை யோசிச்சு எங்க நாட்டுக்கா கொண்டு போயிடுறேன்னு. ஏன் மனைவி மேல அவ்வளவு பாசமான? அதெல்லாம் கிடையாது, ஏசுனார் இங்கதான் பொதிச்சிய 3ஆம் நாள் உயிரோட வந்துட்டாரு. கணவன் மனைவி ஓட்டைக்கு சாட போனாங்க. ஆர்டர் பண்ணினா உணவு வந்தது. கணவன் எடுத்து சாட போனாரு. மனைவி தடுத்து, ஏங்க வீட்டில எல்லாம் ப்ரேயர் பண்ணி சாப்பிடுங்க, இங்க ப்ரேயர் பண்ணாம சாப்பிடுங்க. அடியா இது சமயக்காரன் செஞ்சது, தைரியமா சாப்பிடலாம். மனைவி கணவன் சொன்னாங்க, எங்க பக்கத்து வீட்டை கூப்பிட்டாங்க, போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. 10 நிமிஷம் வந்துடுவீங்கள? வந்துடுவாங்க, அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன், அரை மணி நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க, வந்துடுறேன். 10 நிமிஷம் வந்து அடுப்புல விட்டுதான் அரை மணி நேரம் கிட்டேன்மா. ஒருத்தர் சொன்னாரு, என் பையனுக்கு கல்யாண அவசரம் வந்துருச்சுன்னா எதை வச்சு சொல்லிட்டாங்களா? இல்ல அவ அம்மாட்ட போய் பாத்திரம் துளக்கவா இல்ல துணி துவைக்கான்னு கேட்கறான், அதை வச்சுதான் சொல்றேன்னு. ஒரு புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு அம்மாட்ட போன் பண்ணி கேட்டது, எப்பா என் வீட்டுக்காரு குளிக்க வெட்டி போட சொல்றாரு, குக்கர்ல தண்ணி ஊற்றி எத்தனை விசில் வைக்கணும்னா? 4 விசில் வச்சு உன் தலையில ஊத்து. அப்புறம் குழிப்படியாரு கேட்கிறாரு, எத்தனை அடியில குழி தோண்டணும்? நீ எப்பத்திற்கு எனக்கு தான் குழி தோண்டணும். ஒருத்தர் நண்பன் சொன்னாரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு மாப்பிள்ள வேணும் கேட்டாங்க. நானும் போனேன், நீங்க மட்டும் வந்து வீடு எங்கன்னு கேட்கறாங்க. ஒரு தொண்டர் தலைவர் சொன்னாங்க, தலைவரே மாதிரி ஏசிய போட்டு தள்ளிட்டோம், அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ளிட்டோம். நான் எப்படா சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க எத்தனை நாளுக்கு ஏசிய போட்டுக்கிறாரு, அந்த ஏசிய போட்டு தள்ளிட்டான். ஒரு நண்பர்கிட்ட கேட்டாரு, அறிவு பெருசா பணம் பெருசா அப்படின்னு கேட்டாரு. அவன்கிட்ட 100 ரூபா இருக்கா? 1000 ரூபா இருக்கு. உன்கிட்ட அறிவு இருக்கா? என்னங்க எப்படி பேசுறீங்க? நானும் கோபமா பேசுவேன். பத்தியா பத்தியா பணம் இருக்கான்னு வராத கேட்கும் போது வராத கோபம், அறிவு இருக்கான்னு வருது. அப்ப அறிவு பெருசு இருந்தாரு. நீதிக்கு சின்ன வித்தியாசம். நிதியில ஒரு நீதியை சொல்லிச்சோன்னா நீதி கிடைச்சிடும். ஆனா இப்ப நீதி கிடைக்கிற நிதி அள்ளி வீச வேண்டி இருக்கு. ஐயா அப்பாட்ட கேட்டான், எப்பா நீ எழுத்துக்கு போயிருக்காப்பா? இல்லையாப்பா. வேற எப்படி இந்த மம்மியை கொண்டாந்தியா? ஐயா அப்பாட்ட கேட்டான், எப்பா நான் படித்த ஸ்கூல்ல தான் நீங்க படிச்சீங்களா? ஆமா. நீங்க படிச்சு 35 வருஷம் ஆச்சா? ஆமா. உங்க கிளாஸ் டீச்சர் வணச்சாவா? ஆமா. எதுக்காக கேட்குறேன்? இல்ல ஒன்னி மாதிரி முட்டாள பார்த்து 35 வருஷம் ஆச்சுட்டு எனக்கு சொன்னாங்கப்பா.